ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஒலிண்ட்ரட் ஆப்பில் நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணி, ஜெமினி ஏஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சேட் ஜிபிடி ஜெமினி ஏஐன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஏஐ சாஃப்ட்வேரில் நம்ம இந்த ட்ரேட் அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அந்த ஒலிண்ட்ரட் ப்ரோக்கரில் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய ஒலிண்ட்ரட் புரோக்கர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர், ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஃபாரின் ட்ரேடிங் புரோக்கர், ஓகேவா? ஸோ இதனால நம்ம இந்தியாவில் வந்து இது வந்து அலௌட் கிடையாது தான், ஓகேவா? இந்தியாவில் அலௌட் கிடையாது அப்படிங்கிறத விட கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். டேரெக்டாக ஐஎன்ஆர் மூலமாக நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ண அலௌட் கிடையாது, ஓகேவா? ஆனால் ஒரு மினிமமாக ஒரு 50,000க்கு உள்ளே நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அலௌடு தான் டிஜிட்டலாக, ஓகேவா? இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், ஓகேவா? இதே போல் நிறைய ப்ரோக்கர், நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு பொறுத்தவரை எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. எனக்கு இதில் நிறைய ட்ரேடிங் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குது, சரியா? இதே போல் நிறைய பேருக்கு யூசஸாக இருக்கிறனால நான் அந்த ப்ரோக்கரை நான் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றின வீடியோஸ் நான் பண்ணுறேன். இன்னும் நிறைய ப்ரோக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பேசலை. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம சேனலில் இப்போ இந்த ப்ரோக்கர் சப்போர்ட்டிவாக இருக்கிறனால நான் இதை பற்றின வீடியோஸோ இதிலேயே நான் ட்ரேடிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? அதர்வைஸ் ஒருவேளை இந்த ப்ரோக்கர் பேன் பண்ணாலும் சரி, வேறு என்ன பண்ணாலும் சரி, நம்ம வேறு ப்ரோக்கர் தான் மாறும், ஓகேவா? வேறு ப்ரோக்கர் மாறி புதுசாக நம்ம அது பற்றின வீடியோஸை நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ ட்ரேடிங் பற்றின சேனல் தான் நம்ம சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் தான் வரும். இந்த ப்ரோக்கர் வந்துட்டு இல்லை, நீங்கள் எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் மாறிக்கலாம். நமக்கு ட்ரேடிங் தெரியும் அப்படிங்கும்போது எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், சரியா? அது பற்றின எந்த ப்ராப்ளம் நமக்கு கிடையாது. ஃபஸ்ட் ட்ரேடிங் கற்றுக்கணும், அதான் மேட்ரு, ஓகேவா? இப்போதைக்கு ஒலிண்ட்ரட் ஆப்பில் எனக்கு ப்ராஃபிட் வருதுனால நான் அந்த ப்ரோக்கரை யூஸ் பண்ணுறேன். நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதர்வைஸ் இந்த ப்ரோக்கர் நீங்கள் யூஸ் பண்ணதும் பண்ணாததும் உங்களுடைய சாய்ஸ், ஓகேவா? செகண்ட் என்னன்னா, இந்த ப்ரோக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னன்னா, கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுங்க. ஐஎன்ஆர் யூஸ் பண்ணுறத விட கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுங்க. ஸோ அதான் பெஸ்ட்டு, ஓகேவா? கிரிப்டோ கரன்சி, கார்டிசிக்ஸ், ஃபைனான்ஸ் இதை பற்றின வீடியோஸ் நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். டவுட்னா என்னோட பர்சனலாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி இதில் டெபாசிட் வித்ட்ரால் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃப்டி. ஸோ அதுதான் மெயின், ஓகேவா? ஸோ அதை பண்ணும்போது நம்ம லீகலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அலவுடு. கிரிப்டோ கரன்சி இப்போ இந்தியாவில் வந்து அலவுடு, ஓகேவா? ஸோ அதனால் அதை வாய்ப்பு பயன்படுத்திக்கிடுங்க. அந்த வாலெட்டை யூஸ் பண்ணி அந்த டெபாசிட் வித்ட்ரால் பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஃப்ரீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது, இஷ்யூஸ் வராது, ஓகேவா? டேரெக்டாக ஐஎன்ஆர் இதில் டெபாசிட் பண்ண வேண்டாம். சிலவங்களுக்கு அது டிலே ஆகுது, வித்ட்ரால் ப்ராப்ளம், டெபாசிட் ப்ராப்ளம் நிறைய வருது. ரீசன் என்னென்னா, நம்ம வந்து இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோம், அவங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அவங்க வந்து கிரிப்டோவாக மாற்றி இந்த ஒலிண்ட்ரட் ஆப்புக்கு மாற்றுறாங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த ரீசெல் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ரீசெல் இன்வெஸ்ட் பண்ணாட்டாலும் நீங்கள் அனுப்பின பணத்தை அவங்களுக்கு டெபாசிட் அனுப்பாமல், இல்லை நீங்கள் அவங்க உங்களுக்கு அனுப்பின வித்ட்ரால் கொடுக்காமல் இருந்தாலும் ஸோ அவங்க வந்து கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா சரியா? ஸோ ரெண்டு பேரையும் எனக்கு ஒலிண்ட்ரடையும் உங்களையும் இணைக்கிறதுக்கு அந்த ரீசெலருங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து யாருங்கிறது யாருக்குமே தெரியாது, ஒலிண்ட்ரட் கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஒலிண்ட்ரேட் வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு சின்ன கமிஷனில் அவங்க வேலை செய்கிறாங்க, ஓகே? ஸோ அதனால் அந்த ப்ரோக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கர்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேவா? சேஃப்டி மெத்தட். ஓகே. நம்மளுடைய ஒலிண்ட்ரட் குரூப்பில் நம்ம பிரீமியம் குரூப்னு வச்சுருக்கோம். அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா, ஸோ ஒரு குரூப் பிரீமியம் குரூப்லலாம் ஜாயின் பண்ணிவிடுவேன். அதில் வந்து நியூஸ் பேஸ் அனலைஸ் கொடுப்பேன். ஒவ்வொரு இப்போ என்எஃப்ஐ, சிபிஐ அந்த மாதிரி நியூஸ் அனலைஸ் இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலை செக் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்து என்னென்னா ஃபியூச்சர் சேனல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் நான் ஜாயின் பண்ணி விடுவேன். அதில் ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் ஒரு அனலைஸ் வந்துட்டுருக்கோம். ஈரோ எஸ்டி இப்போ பை போகுது, ஈரோ எஸ்டி செல் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கோம். அதில் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இது இந்த நியூஸ் அனலைஸ் வந்து நீங்கள் பெண்டிங் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக என்ட்ரி எடுக்கிற ஃபியூச்சர் வந்து நார்மலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக எடுக்கிறதுக்கு நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன் பாருங்கள். இப்போது ஈரோ எஸ்டி அடுத்து 5 மினிட்ஸ் 10 மணி 5 நிமிஷம் கணக்கு வச்சு ஒரு பை போகும் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு அனலைஸ் வருது அப்படின்னா, ஒரு சிக்னல் வருது அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சைடில் பாருங்கள், டே கேண்டில் வந்து பை இருக்க ஃபஸ்ட்டு டே கேண்டில் செக் பண்ணணும். டே கேண்டில் பை போகுதான்னு பார்க்கணும், ஓகேவா? பை போகுது, ஓகே. அப்படின்னா செல் போகுதா பை போகுதான்னு பார்க்கணும். பை போகுதுன்னா பை,
ஓகேவா? அடுத்து 1 மினிட்ஸ் மாற்றணும். கேண்டில் 1 மினிட்ஸ் மாற்றிட்டு சார்ட்டை செக் பண்ணணும், பை போகுதான்னு பார்க்கணும். அதுவும் பை போகுது அப்படின்னா அடுத்ததான் நம்ம அந்த ஃபியூச்சர் டெலிகிராமில் போட்டிருக்க அந்த அனலிஸை பார்க்கணும். பை போகுது அப்படின்னா இன்வெஸ்ட் வந்து பைன்னு சொல்லி தாராளமாக எடுக்கலாம். ஸோ இப்படி நீ கண்டிப்பாக எடுக்கும்போது அனலைஸ் பண்ணி இந்த 3 அனலைஸ் பண்ணும்போது உறுதியாக வின் ஆகும். ஒரு 80% கண்டிப்பாக வின் ஆகிடும். ஒரு வேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி செகண்ட் ஸ்டெப்பாக 3000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 1000 ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிட்டு அடுத்து 3000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது வின் ஆயிரும். மேக்ஸிமம் ஒரு 3 வாட்டி அது இதில் வந்து வாய்ப்பு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தால் கண்டிப்பாக இதில் வின் ஆயிரும். ஸோ நல்லா கேப் விட்டு ட்ரேட் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 ட்ரேடிங் மட்டும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ட்ரேடு எடுங்க. ஓகேவா? ஸோ இதை பண்ணால் நான் என்னோட மெம்பர்ஸ்க்காகவும் நான் சொல்கிறேன், என்ன ஃபியூச்சருக்கு ஜாயின் பண்ணாலும் சரி அவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன். நியூஸ் பேஸ்ட் அனலைஸுங்கிறது அது தனி, ஒவ்வொரு டைமுக்கு ஒரு பெண்டிங் ஆர்டர் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்கள் என்னோட லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் மினிமம் 10,000 டெபாசிட் பண்ணுறதுக்கு வரும். அது சின்ன ரூல்ஸ் தான். ஸோ கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ சிக்னலுக்காக சிலவங்க அனலிஸ்க்காக நிறைய பேர் அவங்க சின்ன அமௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ண வராங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணுறது. ஓகேவா? அடுத்து நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ட்ரேடிங்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வித்ட்ரால் வரல, இல்லை அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு, அந்த மாதிரி பயம் எதுவுமே வேண்டாம். ஸோ நான் அதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா? உங்களுக்கு அக்கௌண்ட் அன்பிளாக் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு டெபாசிட்டோ வித்ட்ரால் இஷ்யூஸ் வந்தால் அதை கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதை நம்ம குரூப்பில் பெனிஃபிட்டு அதுதான் மெயின். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ட்ரேட் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ ட்ரேடிங் வந்து எல்லாருக்கும் ஒரு சூஸபிளாக இல்லை. எனக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. ஓகேவா? நான் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது ட்ரேடிங், அதனால் நான் ட்ரேடிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு அனலைஸ் பண்ண நிறைய டைம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு பிஸ்னஸோ வேறு ஒரு நல்ல ஜாப்போ உங்களுக்கு இருக்குது, நல்ல சேலரி 1 lakhs மேலே சேலரி பண்ணுறீங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல க்ரோத் ஆகிடும். ஸோ இதை வரும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு காசு இருக்குது அப்படின்னா மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி தைரியமாக ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இதை ஒரு இன்கமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்மை கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இது ஸ்கேம், இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, இதிலே நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் வேறு எதுலையுமே கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேளை நல்ல ப்ரோக்கர், வேறு ப்ரோக்கர், ஒரு நல்ல தெளிவான ப்ரோக்கர் கொடுத்தாலும் அதுலேயும் அவங்க லாஸ் தான் பண்ணுவாங்க. இது ஒரு வேளை ஏமாத்துன்னு சொன்னாங்கன்னா வேறு ஒரு ப்ரோக்கர் அவங்களுக்கு நிஜமாக அவங்களுக்கு ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள ஒரு ப்ரோக்கர் கொடுத்தாலுமே அதுலேயுமே அவங்க லாஸ் தான் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் எடுத்துருவாங்களா? ஸோ எல்லாமே சேம் தான். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான் மாறுமே தவிர ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான், ஒரே மெத்தடில் தான் இயங்குது. பட் அதில் நீங்கள் திறமையாக ட்ரேடிங் பண்ணுறது உங்களோட சாய்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வரும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சார்ட்டை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஜெமினி ஆப்பை யூஸ் பண்ணி முக்கியமாக நான் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம வந்து ட்ரேட் பண்ணி காட்ட முடியாது, லைவ் ட்ரேடிங் பண்ணி காட்ட முடியாது. ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ யூடியூப் தரப்பில் அதை பண்ணி காட்டக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் இதை லைவாக இப்படி ஒரு அனலைஸ் பண்ணி இப்படி எடுக்கிறேன், அடுத்த கேண்டில் என்ன போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். மற்றபடி நீங்கள் டெமோவில் ப்ராக்டிஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரியலுக்கு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், சார்ட் வந்து டவுனில் இருக்குது பாருங்கள். சாரி, ஸோ டவுனில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து டவுனில் இருக்குது. இப்போ நான் வந்து அப்படியே வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இதில் ஒரு டைமிங் வந்து செட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இது அப்படியே ஜெமினி ஆப்புக்கு வாங்க. சரிங்களா? ஜெமினி ஆப்புக்கு இப்போ வந்திருக்கோம். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் நான் வந்து இப்போ கொடுக்க பாருங்க. சொந்த ப்ராம்ப்ட் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். சரியா? ஸோ வேணுங்கிறவங்க அதை காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க குரூப்புக்கு போய். ஓகேவா? இப்போ பாருங்கள், அனலிஸ் வரும். ஸோ என்ன வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிப்போம். இப்போ மணி வந்து 10:07. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பையின்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒய் ஆர்எஸ் ரிசீவிங் வந்து நியர் ஓவர் சோல்டு அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு மீடியம் லெவலில் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
சரிங்களா. ஆக்ஷன் வந்து பை. ஓகேவா. இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து வந்து பை போக வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும். இப்போ இந்த கேண்டில் நம்ம இந்த இடத்துல இப்போ நம்ம ஆர்டர் எடுத்துருந்தோம். இப்போ இந்த கரெக்டாக இந்த டைமில் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணோம். ஓகேவா, அப்லோட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பை கொடுத்தா அதுக்கு அடுத்த கேண்டில் பை போயிருக்கணும். சரியா. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. அதான் இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தோம். இப்போ நான் ஆர்டர் எடுக்கலை. ஓகேவா, எடுத்து காமிட்ட முடியாது. லைவ் ட்ரேடிங் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பண்ணக்கூடாது அப்படிங்காங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக சார்ட் அனலைஸ் பண்ணி நீங்கள் பேசலாம், மற்றபடி நீங்கள் ட்ரேடிங் லைவ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் இப்போ அதை ட்ரேட் பண்ணி காட்ட முடியாது. ஓகேவா. ஸோ லைவ் ட்ரேடிங் வேணால் பண்ணி காட்டலாம். இப்போ நான் வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது வேணால் நம்ம அப்படி கிளாஸ் எடுக்கலாம். ஓகேவா. ஸோ அது ஒரு நாள் நான் லைவ் ட்ரேடிங்காக இதை போய் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கு அதில், பை போகும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் வந்து மீடியம் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. கரெக்டாக நம்ம போன நிமிஷத்துக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம். 10:07 நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணோம். அந்த டைமில் அந்த ப்ராம்ப்ட் கொடுத்ததுனால அதில் வந்து ஒரு ஆக்ஷன் காமிச்சிருக்கு. பை போகும் ஆனால் மீடியம் லெவலுன்னு இருக்குது. ஸோ அதே போல் இப்போ பாருங்கள், நம்ம அந்த இடத்துல பை ஆர்டர் எடுத்துருந்தோம்னா 10:07 ஆர்டர் எடுத்துருந்தோம்னா இப்போ 10:08 வந்து பை போய் வின் ஆகிருக்கும். ஓகேவா. பார்த்தீங்கன்னா தெரியும், பை கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, புரியுதா. ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல பை கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன ஒரு இப்படி தான் நம்ம இந்த அனலைஸ் பண்ணி எடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். ஓகேவா, அதை போய் பார்த்துக்கோங்க. இன்னொரு நாள் நான் இது வந்து லைவ் ட்ரேடிங் பண்ணி காட்டுறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதில் ஸ்க்ரீன்ஷாட்டை லாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டன் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போது 10:09 ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ இதுலேயும் என்ன சொல்கிறது பாருங்கள், ஆக்ஷன் வந்து பை. ஓகேவா. இதுக்கு அடுத்தும் பை தான் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம 10:09க்கு நம்ம பை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்த கேண்டில் பை கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேவா. ஓகே, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து கண்டினியூவாக நம்மளுடைய சேனலில் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வரும். ஓகேவா. சொந்த ட்ரேடிங்கில் வந்து நம்ம ChatGPT பற்றி நம்ம வீடியோஸ் வந்து நான் யூடியூப் சேனலில் கொடுத்துருப்பேன் என்னோடய குரூப்பில். ஸோ இப்போ வந்து ஜெமினி ஏஐ வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணுறோம். சரிங்களா. அந்த ப்ராம்ப்ட் வேணுங்கிறவங்க என்னுடைய டெலிகிராம் சேனல் குரூப்பில் இருக்குது. ஸோ பின் பண்ணி வச்சுருப்பேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. இப்போ நம்ம இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணணும், RSI செலக்ட் பண்ணிக்கணும், இந்த வால்யூம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து சார்ட்டை இந்த மாதிரி ஒரு ஜூம் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், 10:09க்கு பை கொடுத்துருந்தா நம்ம இப்போ வந்து பை தான் வின் ஆகிருக்கும். பை போகுது பற்றில 10:10க்கு. ஸோ கரெக்டாக அதே போல் இருக்கா. நான் வந்து இப்போ ட்ரேடு எடுக்கலட்டாலுமே இந்த கேண்டில் எப்படி மேலே போகுது பாருங்கள். ஸோ இதுதான் அனலைஸு. நான் லைவ் ட்ரேடிங்னா பண்ணலாமா, பண்ணி காட்டலாம். யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் லைவ் ட்ரேடிங் லைவ் வீடியோ பண்ணும்போது பண்ணலாம். பட் வந்து நீங்கள் மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பண்ணும்போது நீங்கள் லைவ் ட்ரேடிங் பண்ணி வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் அதை பண்ண முடியல. ஓகேவா. உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து 10:07க்கு என்ன எடுத்து 10:08க்கு என்ன கேண்டில் போயிருக்கு காமிச்சிருப்பேன். அடுத்து 10:09க்கு ஆர்டர் எடுத்தால் 10:10க்கு என்ன போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். கரெக்டாக அதை சொல்லிச்சு என்னச்சுன்னா பை தான் போகும், ஆனால் மீடியம் லெவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துச்சு. அதே போல் பை தான் போயிருக்கு. பை கேண்டில் தான் அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிருக்கு. 10:09க்கு நம்ம பை கொடுத்துருந்தோன்னா பை தான் வின் ஆகிருக்கும். ஓகேவா. இதை நீங்கள் டெமோவில் ப்ராக்டிஸ் எடுங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ எதுவும் டவுட்டுன்னா என்னோடய டெலிகிராம் சேனலை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே.